2025ங்கிற ஒரு ரோலர் கோஸ்டரான வருஷத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷாக இருந்துச்சு சிறை. கதையின் நாயகனாக இருக்கார். கதாநாயகனுக்கான எந்த இதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எடுத்து நிறையா பண்ணணும். அவருக்கு கலைமாமணி கொடுத்தது நல்ல விஷயம். இருக்கிறதுலே கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட்டு. கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் வாஸ் த வா ஃபேக்டர் ஃபார் மீ. ஆக்சுவலி ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. அதான் சொன்னேன், தேட்டர் விட்டு வந்தோம், இன்னும் அந்த இமோஷனை விட்டு போகல. அதே மாதிரி நிறைய இடத்துல சைலன்ஸ் நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும். அவருக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குது. பட் இவர் தான் அவருக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த எஸ்ஐ அப்படிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்காம யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுக்கும்போது அதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. சின்ன எந்த இடத்துலையுமே நெருடலாக இல்லாத அளவுக்கு ப்ராப்பரான ஒரு ரோல். படத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மெயின் கேரக்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே டெபியூ, அந்த பையனும் அந்த பொண்ணும். ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த கேரக்டராகவே இருந்திருப்பாங்க. அப்துல்ன்ற கேரக்டரில் அவரும், கலையரசின்ற கேரக்டரில் அவங்க. ஆக்சுவலாக அந்த கேரக்டர் நேம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வர அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதை தாண்டி மற்ற வர அந்த சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லா கேரக்டர்ஸும் நல்லா பண்ணால் தான் அந்த படம் நம்மளுக்கு என்கேஜிங்காக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் என்கேஜிங்காக இருந்தது. அப்படி தான் ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோவில் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேருந்தே நம்மளுக்கு அந்த படப்படப்போடே வச்சிருந்தனால அடுத்து கிளைமேக்ஸை நோக்கி நம்மளை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படா கிளைமேக்ஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறப்போ ஒரு ஆஹா இந்த படமும் இப்படி தானே நினைக்கிறப்போ அங்கே ஒரு சின்னதாக ட்விஸ்ட் கொடுத்து முடிச்சதும் நல்லா இருந்தது. சாங்ஸையும் தாண்டி எனக்கு பிஜிஎம் தான் பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துக்கு நம்மளுக்கு எமோஷனாக கனெக்ட் பண்ணணுமோ அந்த அப்போ வந்து மியூசிக் பெரிய வேலை பார்க்கும். ஸோ அது நல்லா இருந்தது. அதே மாதிரி நிறைய இடத்துல சைலன்ஸ் நம்மளை நிறைய யோசிக்க வைக்கும். அதுவுமே இந்த படத்தில் ப்ராப்பராக இருந்தது. பாடல்கள்னு வரும்போது படத்தோடு வந்தனால எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்தது. எதுவும் நம்மளுக்கு அது தேவையில்லாததுன்னு தெரியல. பட் அதை தாண்டி எனக்கு இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்பவே நல்லா இருந்தது. யாருக்குன்னா எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரி படங்கள் பார்க்குறோம், இந்த க்ரைம் த்ரில்லர் படம், இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அதை தாண்டி யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த லீவ் டைமில் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படம் புதுசாக இருக்கும். நிறையா இந்த போலீஸை பற்றி விஷயங்கள் படிக்கணும், நிறைய கற்றுப்பாங்க. ஆமாம், ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய இப்போ வர ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். இது ஒரு நல்ல தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கக்கூடிய படம் தான். அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது டானாக்காரன் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு போலீஸ் உலகம். நம்ம நிறைய போலீஸ் கதை பார்த்துருக்கோம். எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போலீஸு, கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் டானாக்காரன் வந்து நம்ம பார்க்காத ஒரு உலகம்குள்ளார நம்ம அழைச்சிட்டு போன மாதிரி இதுவும் நம்ம பார்க்காத ஒரு உலகம். சிறை கைதியை அழைச்சிட்டு போகிற போலீஸு அவங்க அது வந்து நம்ம எங்கேயாவது எப்பயாவது பஸ்ஸில் பார்ப்போம், அவ்வளோதான். அவங்களோட அந்த உலகத்துக்குள்ளார நம்ம அழைச்சிட்டு போனது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது வரைக்கும் எந்த படங்கள்லையும் அந்த ஜோன் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப நல்லா இருக்கு. அது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நம்ம பக்கத்து வீட்டு பையன் ப்ளஸ் ஒரு போலீஸ் லுக் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ அப்படிலாம் கிடையாது. பட் அவருடைய நடிப்புலையும் சரி அது இதுலேயும் சரி ரொம்ப மெச்சூரிட்டி தெரியுது. கும்கியிலேருந்து வந்து இப்போ ரொம்ப மெச்சூராக இருக்கார். கதையின் நாயகனாக இருக்கார். கதாநாயகனுக்கான எந்த இதுவுமே இல்லை. கதையின் நாயகனாக இருக்கார். ஃபேமிலி மேனாக வரும்போதும் சரி, அந்த போலீஸ் இதுலேயும் வரும்போதும் சரி, கதையின் நாயகனாக மட்டுமே இருக்கார். இது வரைக்கும் நம்மளுக்கு பரிச்சயப்படாத ஒரு உலகம், நம்ம பார்க்காத ஒரு உலகம். அந்த உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நமக்கு ஒரு வெளிச்சம் போட்ட காட்டுற ஒரு கதை தான். இந்த மாதிரியும் போலீஸ்காரங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றதும். ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. லென்த்தாகவும் எடுத்துருக்கலாம். பட்டு 2 மணி நேரம் தாங்கிறது ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் அது இழுத்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். பட் ரொம்ப கிறிஸ்பாக இருந்துச்சு. எல்லாம் செட் ஆகும். ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக இருந்துச்சு. டயலாக்ஸ்லாம் அரசியல் வசனங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப இமோஷனலாக இருந்துச்சு. அதான் சொன்னேன், தேட்டர் விட்டு வந்தோம், இன்னும் அந்த இமோஷனை விட்டு போகல. ஒரு நல்ல ஒரு படம், ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். லைக் ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி நல்ல ஒரு சொசைட்டிக்கான ஒரு மெசேஜாக இருந்தது. ஒரு நல்ல லவ் சப்ஜெக்டும் வந்தது. ரியல் லவ்வும் இருக்குது அப்படின்னு. சாரி, எஸ், இது எனக்கு தெரியல. இன்னும் அந்த இம்பாக்டே போல. வெளியில் வந்தோம், அது இன்னும் அந்த கதை நிற்கணும். எப்போவுமே வந்து அந்த எமோஷன்ஸ் அப்படியே டெஃபினட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி மெலோடியாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. என்டையர் மூவி ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சாரி, இது யாருக்கான மூவி இல்லை, இது டேரக்டருக்கான மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின், அந்த மாதிரி கான்செப்டில் எல்லாருமே ஈக்குவலாக ஃபீல் பண்ணேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் சொல்லவே தேவையில்ல, ஆசம், இஸ் ஆசம். அண்ட் அவர் தான் மெயின் ஆக்சுவலி கதை எடுத்துகிட்டு போகிறது. ஸோ சொல்லவே தேவையில்ல, அவர் ஆசம் ஆல்வேஸ். டெஃபினட்டாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன். கடைசி ஒரு 2 நாளாக மட்டும் ஒரு பஸ் இருந்துச்சு படத்துக்கு. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர், டீசர், மியூசிக் எதுவுமே கேட்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அனுபவத்தை பார்க்க தான் வந்தேன். இந்த வருஷம் முடியும் போது இந்த நல்ல பிரியாணி சாப்பிட்டோன்னா ஒரு லெமன் சோடாவோ ஒரு பீடாவோ போட்டால் தானே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு 2025ங்கிற ஒரு ரோலர் கோஸ்டரான வருஷத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபினிஷாக இருந்துச்சு சிறை. தானாகாரன் மாதிரி சில எலிமெண்ட்ஸ் இருக்குது நிஜமாக. பட் தானாகாரன் தமிழோட
ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு தழுவி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இல்லை. நம்ம வந்து இதுதான் நடக்கும்னு நினைப்போம், அதுவே நடக்கும், அது நடக்கிறதும் நல்லாவே இருக்கும். அதுதான் வந்து ஒரு விஷயமே. அண்ட் ஒரு சில இடங்களில் வந்து மைனாரிட்டி அரசியல் பற்றியும் பேசியிருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். ஐ வுட் சே லைக் எவ்ரி டேரக்டர் ஹேஸ் அ பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அண்ட் அதை வந்து பேசுகிறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது. அரசியல் பேசக்கூடாது, ஜாதி பேசக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை பிரேக் பண்ணி பேசுனது ரொம்ப விஷயம். அண்ட் நம்ம இப்போ ஓப்பனாகவே பேசணும்னா லலித் குமார் அவர்களோட பையனை ஒரு லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு படம் தான் சரி. அந்த படத்தை எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டே. நல்ல படத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு உப்மா படத்தில் லான்ச் பண்ணி காதல் இளவரசர்னு டைட்டில் கொடுத்து என் பையனை லான்ச் பண்ணுறேன்னு இல்லாமல் ஒரு நல்ல படத்தில் லான்ச் பண்ணது பியூட்டிஃபுல் பை 7 ஸ்க்ரீன்ஸ். இட்ஸ் a குட் வாட்ச். ப்ரொடக்ஷன் வேல்யூ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், மியூசிக் டெஃபினட்டாக நல்லா பண்ணியிருக்கலாம். பாகுபலி பிஜிஎம்லாம் போட்டிருக்காங்க, அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நல்ல மியூசிக், நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட சிறை வந்திருந்தா ஒன் ஆஃப் த டாப் 10 பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயராக வந்திருக்கும். இப்போ டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. எல்லா ரோலுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. யாருக்குமே சின்ன ரோல் அப்போல்லாம் இல்லை, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அண்ட் ஈக்குவலாக இருந்தது எல்லாருக்குமே. ஸோ சிறை என்ன சொல்ல வருது, இட்ஸ் லைக் இட் கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் மீனிங். ஸோ நீங்கள் நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தாகணும். ஒரு பர்சனோட அந்த லைஃப் அது எல்லாமே சொல்கிற மாதிரி இருக்கும். இது லைக் ஒரு நேச்சுரலாக இருந்தது. லைக் போக போக அந்த அவங்களுக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் போக போக அவங்க ஒருத்தர் பேசிக்கினதுக்கப்புறம் அது மாறுச்சு. ஸோ அது நேச்சுரலாக இருந்தது, அப்படியே கிராஜுவலாக போச்சு. ஆமாம், ஆக்சுவலி லைக் இன்னும் கொஞ்சம் லைக் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்டோரி, இன்னும் உட்காந்து பார்க்கணும் அதெல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலி டைம் போனதே தெரியல, அந்த மாதிரி தான் இருந்தது அந்த மூவி. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் வாஸ் த வா ஃபேக்டர் ஃபார் மீ. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், பட் கிளைமேக்ஸில் வேறு கொண்டு போயிருப்பாங்க, விச் வாஸ் வெரி நைஸ். ஸோ எஸ் எல்லாருக்கான படம், டெஃபினெட்லி எல்லாருமே போய் பார்க்கலாம். கொஞ்சம் அந்த ஸ்லோனஸ் இருந்துச்சு, பட் இன்னும் அது போக 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 கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வாஸ் ஸோ குட். அதுவும் கிளைமேக்ஸில் ரொம்ப எமோஷ்னலாக, இட் வாஸ் வெரி குட் மூவி. அதான் லைக் எப்படின்னா ஒருத்தவங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்ற பேரில் எப்படி வந்து ஜட்ஜிங்கோட அந்த ஜட்ஜிங் சிஸ்டம் எப்படி வந்து எவ்வளோ வீக்காக இருக்குது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி. கமர்ஷியல் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் சீரியஸ் மூவி தான். பிகாஸ் ஒரு கேஸ் விஷயம்ன்றது போது கொஞ்சம் சீரியஸ் மூவி. லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் நாட் அ கமர்ஷியல் டைப் ஆஃப் மூவி அந்த மாதிரி கிடையாது. இல்லை செகண்ட் ஆஃப் அதுதான் ரொம்ப ஸ்பீடாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வாஸ் ஓகே அப்படியே இருந்துச்சு, பிகாஸ் லவ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால அந்த இன்டர்வல்லேருந்து தென் செகண்ட் ஆஃப்லேருந்து இட் வாஸ் ஸோ குட். கிளைமேக்ஸ் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி. கிளைமேக்ஸ் ஸ்டோரி சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் இருக்கிறதுலே கிளைமேக்ஸ் தான் பெஸ்ட்டு. எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, பட் படம் செம்மையாக இருந்தது. மஸ்ட் வாட்ச். நல்லாவே ஆக்சுவலி படம் மொத்தமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. இருக்கிறதுல எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா எமோஷ்னலாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சாங்ஸ் சூப்பராக இருந்தது எல்லாமே. இல்லை இது வந்து ஒரு மாதிரி கான்ஸ்டபிளால் என்ன அளவுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண முடியும், அந்த ஒரு உதவி பண்ணக்கப்புறம் அந்த ஒரு பையனோட வாழ்க்கை டோட்டலாக எப்படி மாறுதுன்றதா ஒரு ஒன்லைன் மாதிரி போகுது கதை. நல்லா விறுவிறுப்பாக இருக்குது, ஒரு லேகே இல்லை, நீட்டாக போகுது. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் காமன் ஆடியன்ஸாக பார்த்தா அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயாவது லைட்டாக லேக் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் கதைக்கு அது தேவை தான். அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த கைதி கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியும், இல்லைனா மோஸ்ட்டாக ஆக முடியாது. ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இருந்துச்சு, அது வந்து நார்மல். மிச்சபடி படம் சூப்பர்ண்ணா. இல்லை ஆக்சுவலாக இந்த கதை ஸ்டோரி ரிலேட்டட், மாஸு அப்படி தான் ஒன்றுமே இருக்காது. ஸ்டார்டிங் விக்ரம் பிரபுக்கு மாஸ் கொடுத்தாங்க, பட் ஆனால் கதை போக போக அந்த மாஸ் வச்சதுமே லாஸ்ட்டில் ஒரு வேலையை காட்டி விட்டுரும். ஸோ அதனால் அது ஸ்டார்டிங் என்ன ஒரு இம்பாக்ட், அது ஸ்டார்டிங் எதுவுமே வேஸ்ட் பண்ணல. கதைக்கு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே கரெக்டாக ஆரம்பித்து இதுவாச்சு. ஜெய்பீம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி இனத்தை அது வச்சு தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா காமன் ஒரு நார்மல் மனுஷன், அவனுக்கு தான் இப்படி நடக்குமா அப்படின்னு தெரியல. ஒரு கிராமத்தில் நடந்த சண்டை வந்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து விடுமா அப்படின்ற மாதிரி தான். சாங் வந்து கனெக்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா ஒரு மாதிரி நார்மல் இது மாதிரி. பட் ஆனால் சாங் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு.
கரெக்ட் அந்த இடத்துல சாங் வச்சனால தான் கொஞ்சம் எமோஷன் கனெக்ட் ஆக முடியும். சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக சாங்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்களுடைய கேரக்டர், இப்போது அவன் என்ன தான் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுற அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. மிச்சப்படி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக போலீஸ்னால் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். பட் இப்போது அப்படியும் இல்லை, வேறு மாதிரி போலீஸும் இருக்காங்க, கொஞ்சம் கைண்டாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு அது கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க. காமெடி இருக்குது நல்லா. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு நல்ல என்கேஜிங்காக இருக்கும். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்லா நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல கருத்து, சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குன்றதை காட்டியிருக்காங்க. அது எல்லார் சைடும் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது. அது எல்லாருக்கும் அது கிடைக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், இது டோட்டலாக சிறையில் இருக்கிற விஷயம் கிடையாது. அதில் இருக்க ஒரு பர்சனோட ஹோல் லைஃப் ஸ்டோரி அண்ட் ஹியூமனிட்டி பேஸ்டில் நம்மளால் என்ன முடியுமோ, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல கருத்து. சொல்லவே வேணாம், அவருக்கு கலைமாமணி கொடுத்தது நல்ல விஷயம் இது. ஆமாம், நல்ல இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எடுத்து நிறையா பண்ணணும். சும்மா ஃபன் மூவிஸ் அது பார்த்துட்ருக்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு மிக்ஸ் ஸ்டோரியான மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ், ரொமான்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருந்துச்சு. ஷார்ட்டாக இருந்துச்சு, ஆனால் ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒரு நிமிஷம் கூட போகிற மாதிரி இல்லை, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும் அது ஷோ பண்ணாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு போலீஸ்காரர் கூட இருக்கலாம், ஆனால் நம்ம கூட இருக்கலாம். కానీ எவ்வளோ லைக் ஹவு போலீஸ் ஷுட் பி லைக் தட் இட் இஸ். மியூசிக்கும் நல்லா கம்மியாக இருந்துச்சு, பட் அது கூட எவ்வளோ இருந்துச்சு அது கூட நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு.